ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சொல்றீங்க. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா இன்னைக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் பத்தி பேச போறோம். சொல்லுங்க. வாஸ்து. வாஸ்துன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த வாஸ்து கோளாறுன்னு சொல்லும்போது நிறைய நிறைய பேர் அவதிப்படுறாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாம தவிக்கிறாங்க. உண்மைங்க. ஏன்னா அப்படி இருக்கும் வாஸ்து எப்படி வந்து நம்ம நார்மல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாஸ்து கோளாறுங்கிறது எப்படி கண்டறிகிறது? வாஸ்து கண்டறிவது வாஸ்து கோளாறு எப்படி கண்டறிவது? கண்டறிவது. அதே மாதிரி ஒரு 5 விஷயம் வீட்ல ஒரு 5 டிப்ஸ் மாரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா வாஸ்து கோளாறு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்ன மாதிரி முறை இருக்கு? கண்டிப்பாங்க. தாராளமா தாராளமாவும் தெளிவாவும் சொல்லலாம். கண்டிப்பா. ஒரு வீடு ஒரு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2, 3 தலைமுறையா சேலம் மாவட்டம், ம். ஆத்தூர் நாங்க 2, 3 தலைமுறையா வாஸ்து பண்ணிட்டு வரோம். அந்த வாஸ்துல வந்து ராஜயோக வாஸ்து அப்படின்னு பண்ணி கொடுத்து தமிழ்நாடு முழுக்கவே எனக்கு ஒரு 57 வயசுக்கு அந்த 57 வயசுக்கு ஒரு 30 வருஷம் சர்வீஸ் தமிழ்நாடு முழுக்கமே செஞ்சு கொடுத்துருக்கோம். அதில் சின்ன வீடு முதற்கொண்டு ஒரு 300 சடியிலேருந்து ஒரு 3000 சடி 5000 சடி வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய சின்ன வீடு பெரிய பெரிய மாடி வரைக்கும் கோடி கணக்கில் 4 கோடி 5 கோடி போட்டு கட்டின வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மனை வந்து வாஸ்து கோளாறு, வாஸ்துல ஏன் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மன நிம்மதியை ஏன் இழக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, ஒரு மனையை வந்து 4 30க்கு 60 நீளம் 30 அடி, அகலம் 60 அடி, அகலம் 30, நீளம் 60 அடி. அப்போ 30க்கு 60, 40க்கு 80, 40க்கு 50, 40க்கு 60, 20க்கு 40, 20க்கு 45 இப்படி வந்து அமைப்பு இருக்கணும். 4 அளவு தான் இருக்கணும். கிழக்கு மேற்கு ஒரே அளவு, வடக்கு தெற்கு ஒரே அளவு. இந்த மாதிரி மட்டும்தான் மனம் அமைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி அளவுக்குள்ள தான் காம்பவுண்ட் சுவர் அமையணும். அதை விட்டுட்டு இந்த தவறான வாஸ்து மனக்குழப்பங்கள் ஏன் வருது அப்படின்னா, காம்பவுண்டு சுவரும் சரி வீடும் சரி பார்த்தீங்க அப்படின்னா, வடக்க வந்து 60 அடி இருக்கும், தெற்க 65 அடி இருக்கும். வடக்க 60 அடி காம்பவுண்ட் சுவர் இருக்கும், தெற்க பார்த்தீங்கன்னா 65 அடி இருக்கும், இல்லாட்டினா 57 அடி இருக்கும். ஒன்று 5 அடி கூடி இருக்கும், ஒன்று இல்லைன்னா ஒரு 3 அடி குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த 2ஆம் நீள் அங்கே வராது, உடஞ்சிரும். அப்படி ரெண்டுமே 60 அடி இருக்கு அப்படின்னா, கிழக்க பார்த்தீங்க அப்படின்னா 30 அடிக்கு பதிலாக 32 அடி வரும், 30 அடிக்கு பதிலாக 28 அடி, 33 அடி இல்லைன்னா 28 அடி வந்துடும். அப்போ இதில் மாறுதல் கிடைச்சிடும். 4 அளவு இல்லைன்னா 3 சமம் அளவாக இருக்கும், 1 அளவு மாறி இருக்கும். இந்த மாதிரி காம்பவுண்ட் சுவர் அமைஞ்சால் முதல் தவறு. காம்பவுண்ட் சுவர் அமைஞ்சால் முதல் தவறு. நம்ம இந்த புக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், புக்குன்னா ஒரே மாதிரி தான். அப்போ இந்த புக்கு என்ன நீளம், இந்த புக்கு என்ன நீளம், இந்த பக்கம் என்ன ஆகலாம், இந்த பக்கம் என்ன ஆகலாம் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். புக்கு வந்து 5 ரூபாய்க்கு விற்கலாம், 50 ரூபாய்க்கு விற்கலாம், 500 ரூபாய்க்கு விற்கலாம், 5000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் இதனுடைய அளவு மாறாது, ரேட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும் பக்கத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அளவு அப்படிங்கிறது சின்ன புக்காக இருந்தாலும் பெரிய புக்காக இருந்தாலும் ஒரே மாதிரி தான். அப்போ சாஸ்திரங்கிறது சின்ன வீட்டில் இருந்தாலும் குடியில் இருந்தாலும் சாஸ்திரம் ஒன்று தான். கோபுர வீட்டில் இருந்தாலும் கூரை வீட்டில் இருந்தாலும் சாஸ்திரம் ஒன்று, கோபுர வீட்டில் இருந்தாலும் சாஸ்திரம் ஒன்று. அப்போ எந்த சாஸ்திரத்தில் இருந்தால் மக்கள் சுபட்சம் பெறாங்கிறது தான் கணக்கு. யாராக இருந்தாலும் கஞ்சி குடிச்சா கூழ குடித்தாலும் மன நிறைவாக குடிக்கணும். கூழ குடித்தாலும் நாங்கள் குடிச்சு மட்டும் தான் இருக்கணும், மன நிறைவாக குடித்தா வாழ்கிறது தான் வாஸ்து, ராஜயோக வாஸ்துங்கிறது அதுதான். நான் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கேன், மனநிறைவு இல்லை, நோவு நொடியோட இருக்காங்கன்னா சாஸ்திரம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த சாஸ்திரம் என்ன சரியில்லைன்னா காம்பவுண்ட் சுவர் முதல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லலாம், காம்பவுண்ட் சுவர் சரியில்லை அப்படின்ட்டு. ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மூலைக்குள்ள வீடு வரணும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அப்போ இதுக்கு இந்த 4 மூலை, ஒரு ஈசனிய மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை, இப்படி 4 மூலைக்குள்ள வீடு வரணும். அப்படி வீடு வந்துச்சுன்னா தான் அந்த வீடு சுபிச்சு தரும். அதை விட்டுட்டு இந்த ஈசனிய மூலையில ஒரு 10 அடி இழுத்துக்கிறது, அல்லது இங்கே ஒரு லெட்டின் பாத்ரூம் போட்டு ஒரு 5 அடி வெளியில் இழுத்துக்கிறது கட்டடம் விட்டுட்டு, இங்கே ஒரு ஓப்பன் பிளேஸ் போட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் ஒரு இது மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து வெளியில் வாசல் வச்சு இங்கேருந்து வெளியில் வந்து நவுத்திக்கிறது. இப்படி கட்டடத்துக்கு வந்து 6 மூலை, மொத்தம் 4 கார்னர் தான் இருக்கணும் கட்டடம்னா. அதை விட்டுட்டு 6 கார்னரு, 8 கார்னரு, 10 கார்னரு இதெல்லாம் வச்சுருக்காது.
இப்படிலாம் வச்சிருந்தா அந்த வீடு எப்படி வேணாலும் அமைப்பில் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி கார் பஸ்ஸு அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசைன் எப்படி வேணாலும் மாறலாம். டவுன் பஸ் இருக்குது, ஏர் பஸ் இருக்குது, சாதா பஸ் இருக்குது. ஆனால் டவுன் பஸ்ஸு, ஏர் பஸ்ஸு, சாதா பஸ் எந்த பஸ் எடுத்தாலும் பார்க்க பஸ்ஸு தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளதான் அமைப்பு மாதிரி இருக்கும். வெளியில் பார்க்கறதுக்கு ஒரு கட்டட அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டடம் இப்படி தான் அமையணும்னு சாஸ்திரத்தில் இருக்குது. எப்படி அமைஞ்சால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுங்கிறது இந்த புக்கில் கொடுத்துருக்கோம். ராஜயோக வாஸ்துங்கிற புக்கில் ஒரு 1000-2000 வீட்டுக்கு மேலே நம்ம வாஸ்து பண்ணி கொடுத்து அதில் ஒரு 110 வீட்டுக்கு மேலே வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் தமிழ்நாடு முழுசா. இந்த மக்கள் சார்கிட்ட செஞ்சு முன்னுக்கு வந்திருக்கோம். அப்போ எனக்கு தெரியும் இப்படி அமைஞ்சா மட்டும்தான் இது மேன்மைக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு பரிபூர்ணமான தெரியும். அப்போ கட்டடம் என்ன இருக்கணும்னா 6 மூலை, 8 மூலை, 10 மூலை, 12 மூலை, இந்த மாதிரி கார்னர் கட்டடத்துக்கு அதிகமாக வரக்கூடாது. ஒழுக்கமாக கட்டணம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு மேன்மைக்கு வரும். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பள்ளிமலர் ஆண்டவர் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். பள்ளிமலைனா தெரியும். எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கு. முருகன் கோயில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே முருகன் கோயில் இல்லாத ஊர் கிடையாது. எல்லா ஊர்லேயுமே புலால் கோயில், முருகன் கோயில் இருக்கு. கோயில் மட்டும் ஃபேமஸு பள்ளிமலையில் அப்படின்னா கிழக்கு மேற்கு 400 அடி, வடக்கு தெற்கு 200 அடி பள்ளிமலை. அதனுடைய கோயில் கிழக்கு மேற்கும் நடுபாகம். புதன் பாகத்தில் வாசல் வச்சா பொக்கிஷம் கிடைக்கும். மொத்தம் நீளத்தில் பாதி ராஜயோகம். ராஜயோகமான மனை என்றால் என்ன? நீளத்துல பாதி ராஜயோகமான மனை. அப்ப நீளத்துல பாதி அகலம் வந்தா ராஜயோகம். 6 அடி உயரம், 3 அடி அகலம். அந்த மாதிரி 400க்கு 200 அந்த கோயிலினுடைய நீளம் அகலம். நடு மையத்துல புதன் பாகத்துல வாசல் வச்சு குபேர யோகத்தை சம்புத்து கொடுத்து எப்போவுமே மேன்மைக்கு வர மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. வடக்கு தெற்கல் வாசலும் உச்ச பகுதியில் வாசல் அமைச்சு மேன்மைக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த கோயில் அமைப்பு மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் கோயில். அந்த அளவு மாறுபட்டு இருக்கும். அளவு மாறுபட்டு இருக்கும். இதுதான் விஷயம். அதனுடைய விழாவரி இந்த கோயில் இந்த மாதிரி இருக்கு. இந்த கோயில் எதனாலதான் மேன்மையில் வருது அப்படிங்கிற விழாவரிய ராஜயோக வாஸ்துங்கிற புக்கில் 17ஆம் பக்கத்தில் கொடுத்துருப்போம். இதுதான் கோயில். இந்த கோயிலினுடைய நீளம் அகலம். இங்கே வாசல் வச்சுருக்காங்க. இதனால தான் அந்த கோயில் மேன்மைக்கு வருது. அப்போ மனுஷன் நம்ம ஒரு சோத்துக்கு ஒரு கொண்டாஞ்சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம்ங்கிறது ஒன்று தான். அந்த ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மனிதர் பாரம்பரியமாக அப்பா, மகன், பேரன் அப்படின்னு அந்த வீடு மேன்மைக்கு வரும். அப்போ அந்த கட்டட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல காம்பவுண்ட் சுவரும் ஒழுக்கமாக இருக்கணும். அடுத்தது வீடும் ஒழுக்கமாக இருக்கணும். வீட்டிற்கும் காம்பவுண்ட் சுவத்துக்கும் இடைப்பட்டது குறைஞ்சது ஒரு 4 அடியாச்சும் இருக்கணும். குறைஞ்சது 4 அடி. 1 அடி 2 அடி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ராஜயோகம்னா 4 அடியாச்சும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த சூரிய பகவான் கதிர்கள் அந்த வீட்டுக்குள்ள வரும். நேர்கோட்டில் போகும். நேர்கோட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்போ அந்த சுபிச்சம் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். எங்கே வேணாலும் ஒரு கார்னரை திருப்பி ஒரு லெட்டின் பாத்ரூம் எக்ஸ்டெண்ட் போட்டு ஒரு பெட்ரூம் எக்ஸ்டெண்ட் போட்டு எங்கே வேணாலும் கார்னரை திருப்பி எப்படி வேணாலும் கட்டிக்கிறது. அப்படி கட்டினா மேன்மைக்கு வராது. அந்த வீட்டுக்கு போன வாட்டி சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த வீட்டுக்கு போனோம். ஒரு 6 மாதம் அந்த வீட்டுக்கு கட்டி 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. இந்த வீட்டுக்கு வந்த வாட்டி எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, உடம்பு சரியில்லை, வீட்டில் அடிக்கடி சண்டை வருது, அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு, உடல்நல செலவுனா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி செலவு போகிறோம். அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தம் அம்மா அப்பாவுக்குள்ளேயும் எங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு போச்சு. தொழிலில் எங்களுக்கு எதிர்பார்த்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒரு 1.5 கோடி போட்டு கட்டணும், 1 கோடி போட்டு கட்டணும், சம்பாரிச்சு தான் கட்டணும். ஆனால் இந்த வீட்டுக்கு அதை வந்ததுக்கப்புறம் அந்த சம்பாதனை எங்கே போச்சுன்னே தெரியல தொழிலில். அப்படிங்கிறதுக்கு கட்டடத்தினுடைய கார்னர் தான் கணக்கு சாஸ்திரம். அதுக்கப்புறம் வாசலுக்கு நேராக ஜன்னல் வைக்கணும். வாசலுக்கு நேராக யாரும் ஜன்னல் வைக்கிறதே கிடையாது. வாசலுக்கு நேராக சவுறு வந்துடும். அடுத்த வாசல்ல பாதி தெரியும், இல்லைன்னா ஜன்னல்ல பாதி தெரியும். அதை குத்தல்னு சொல்லுவோம்.
ராஜவாசலுக்கு குத்தல், அடுத்த வாசல் குத்தல்ல வரக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஜன்னல் வரக்கூடாது. குத்தல்ல நேருக்கு நேராக தான் இருக்கணும். ராஜவாசல் 3 அடி இருக்கு அப்படின்னா அது கிழக்கு வாசலா இருக்கட்டும், வடக்கு வாசலா இருக்கட்டும், தெற்கு வாசலா இருக்கட்டும், எந்த வாசலா இருந்தாலும் மேற்கு வாசலா இருக்கட்டும், எந்த வாசல் இருந்தாலும் வாசலுக்கு நேராக ஜன்னல் வர்றது முழு சுபட்சத்தை தரும். அதே அந்த ஜன்னல் பாதி தான் தெரியுது, 1 அடி தான் ஜன்னல் தெரியுது, 1.5 அடி தான் ஜன்னல் தெரியுது, இல்ல ஜன்னலே தெரியல, அப்ப ஒரு 20% குறைச்சிக்க வேண்டியதுதான். ஒரு 20% குறைச்சிக்க வேண்டியதுதான். 100% மார்க்ல இருந்து 20% ஜன்னல் இல்லையா, வாசல் இல்லையா, ஒரு வாசலுக்கு நேரம் ஜன்னல் இல்லையா, ராஜவாசலுக்கு நேரம் ஜன்னல் இல்லையா, ஒரு 20% குறைச்சிக்கோ. வாசல் இல்லையா, 20% குறைச்சிக்கோ. 120 குறைஞ்சி போச்சு. அடுத்தது மாடிப்படி. மாடிப்படி எந்த திசையில இருந்தாலும் ஒரு வாயு மூலையில மாடிப்படி வரலாம், அக்னி மூலையில மாடிப்படி வரலாம். ஈசன்ய பகவதையும் கன்னி மூலையிலும் மாடிப்படி வரக்கூடாது. ஈசன்ய மூலையிலையும் கன்னி மூலையிலும் மாடிப்படி வரக்கூடாது. வந்தால் லாஸ். உச்ச பகுதியில் ஏறி உச்ச பகுதியில் தான் மேலே போய் அமையணும். இது சாஸ்திரம். அப்ப இந்த சாஸ்திரத்தை தொழிலா செய்யறவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் வாஸ்து தெரியுமா அப்படின்னா, நார்மல் வாஸ்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். காமனான வாஸ்து இங்க தனி தொட்டி வைக்கலாம், இங்க வாயு மூலையில அக்னி மூலையிலையும் சமையல் கட்டு வைக்கலாம், ஈசன்ய பகத்துல தனி தொட்டி வைக்கலாம், வடக்க தனி தொட்டி வைக்கலாங்கிறது நார்மலான வாஸ்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியும். ஆனா நுணுக்கம் தெரியுமா? ஜெயிக்க வச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு குடும்பம் மேன்மைக்கு வரல, அந்த வீடு கட்டி கொடுத்தா அந்த மேன்மைக்கு வரணும், அந்த ஜெயிக்கிற அதான் ராஜயோகம். அப்ப மேன்மைக்கு வராப்ப அந்த குடும்பத்தை மேன்மை செஞ்சு முழுசா செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அந்த கலை பரிபூர்ணமா அவங்களுக்கு தெரியும். வாஸ்துக்காரங்களுக்கு சொல்லிட்டு வாயில சொல்லிட்டோ இல்லை நெட்ல இருந்து நம்ம பாட்டுக்கு ஒரு வாஸ்து வரைபடத்தை எடுத்து வீடு கட்டிக்கிறதோ இல்லை நம்ம இஷ்டத்துக்கு வீடு கட்டிக்கிறதோ அது சகாயம் ஆகாது. மேன்மைக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு மேன்மைக்கு வராது. சர்வீஸ்ன்னு எல்லா தொழிலுக்குமே சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்கு. சர்வீஸ் இருக்கவங்க செஞ்சக்குள்ள தான் என்னென்ன நுணுக்கம் வருது அப்படிங்கிறது தெளிவு மனப்பூர்வமா தெளிவா தெரியும் ஒவ்வொருத்தருக்கும். அப்ப நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா செஞ்சு கொடுத்து சர்வீஸ்ல இருக்கனால நம்மளுக்கு அந்த நுணுக்கம் தெரியும். இப்ப இடையில கூட நம்ம என்னன்னா இந்த கேஜெட்லாம் இருக்கு, வாஸ்து பிரச்சனை இருக்குன்னா ஒரு பொருள் வாங்கி வச்சிட்டோம்னா வாஸ்து கோளாறு நிவர்த்தி பண்ணலாம்னு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, அது விஷயம் வேலை செய்யாது, எதிர்பார்த்த வேலை செய்யாது. பவர் இருக்கும், அது பூரா மந்திர சக்தியை உள்ளடக்கியாது. அந்த மந்திர சக்தி எவ்வளவு நாளைக்கு ஒரு இடத்துல வேலை செய்யும்? ஒரு 3 மாசம் வேலை செய்யலாம், ஒரு 6 மாசம் வேலை செய்யலாம், அதிகபட்சம் 1 வருஷம் வேலை செய்யலாம். அதுல மந்திரமோ மையோ ஏதோ ஒன்று கரெக்டன் பண்ணி அதை பூஜையில வச்சு உருவேற்றி கொடுப்பாங்க. அதனோட ஆற்றல் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் சுபிட்சமா தெரியும். அடுத்தது அந்த மந்திர சக்தி போயிடுச்சுன்னா பழைய மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதிக வாய்ப்பு, அதுதான் விஷயமே. அவ்வளவுதான் விஷயமே, அவ்வளவுதாங்க. நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறீங்க, ஒரு ஹேர் பஸ்ல ஏறி போறீங்க, ஹேர் பஸ்ல ஏறி ஏசி போட்டு போறீங்க. வாஸ்தவம், உங்ககிட்ட ஒரு சென்ட் பாட்டில் அடிச்சுக்கிறீங்க, என்ன ஒரு 4 மணி நேரம் அந்த சென்ட் உங்க கூட இருக்கும். அப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சென்ட் வெளியே போயிடுமே. புரியுதுங்களா? இந்த வாசனை இருக்காது, வாசனை இருக்காது. ஆனா அந்த பஸ் 12 மணி நேரம் பிளான் பண்ணுதுன்னா 12 மணி நேரமா அந்த பஸ்ஸாவே தான் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ள நீங்க எந்த ஒரு பீரா தூக்கி ஒரு பஸ்ஸுக்குள்ள வச்சுக்கிறீங்க, சமையலறை பஸ்க்குள்ள வச்சுக்கிறீங்க, ஒரு சாப்பாடு ரூம் பஸ்க்குள்ள வச்சுக்கிறீங்க, ஒரு பெட்ரூம் பஸ்க்குள்ள வச்சுக்கிறீங்க, எப்படி வச்சாலும் பஸ்ஸினுடைய ரூபம் மாறாது. புரியுதுங்களா? அப்ப பஸ்ஸினுடைய எதை நீங்க மாற்றி வச்சீங்கனாலும் பஸ் அசையும் பொருளுக்கு சாஸ்திரம் கிடையாது. அசையா பொருளே வாஸ்து. அதே மாதிரி தொடர் மருத்துவ செலவு வருது அப்படின்னா எந்த வாசல்ல பாதிப்பு இருக்கு? வாசலுக்கு நேரா குத்தல் இருக்கக்கூடாது. வாசலுக்கு நேரா குத்தல் இருக்கக்கூடாது. அடுத்ததாக வாசலுக்கு நேரா உங்களுக்கு படிக்கட்டு வரக்கூடாது. எந்த திசை வாசலாக இருந்தாலும் 4 திசை வாசலுக்கும் வாசலுக்கு நேரா உள்ள நுழைஞ்ச அப்படின்னா மெத்த படிக்கட்டு வரக்கூடாது. என்ட்ரன்ஸ் வரக்கூடாது. வடிவம் மாறக்கூடாது. வீட்டினுடைய வடிவம் மாறக்கூடாது. 6, 8, 12, 6 மூலை 7 மூலை அப்படின்னு வடிவம் அந்த வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு அந்த வடிவம் என்னன்னு தெரியாது. வரைபடம் போட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ பள்ளிமலை ஆண்டவருடைய கோயிலினுடைய வடிவத்தை நான் இதில் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம்
இந்த மாதிரி வீட்டினுடைய வரைபடமும் நாங்கள் கொடுத்துருக்கோம். வீட்டினுடைய வரைபடமும் இப்போ நம்மகிட்ட வாங்கி வீடு கட்டிட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டினுடைய வரைபடமும் 202ஆம் பக்கம் ராஜயோக கிழக்கு வாசல் வீடு. நம்மளுடைய கஸ்டமர் வாங்கிட்டு போய் கட்டி ஒரு ஃப்ளோருக்கு 2 ஃப்ளோர் கட்டுறாங்க. ஒரு ஃப்ளோருக்கு வாங்கிட்டு போனாங்க, 2 ஃப்ளோர் கட்டி அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வீடியோ தராங்க. அப்போ ஒரு கஸ்டமரு நம்மக்கிட்ட வந்து செஞ்சுட்டு போய் அவங்க ஒரு ஃப்ளோருக்கு தான் கட்டுறன்னு வராங்க, 2 ஃப்ளோர் ஏறுது. அப்போ அந்த ராஜயோக நாட்கள் இங்கே ஒரு நாட்கள் தனியாக கொடுப்போம். அந்த நாட்களில் வீடு கட்டுங்க, அந்த நாட்களில் வரைபடம் செஞ்சு கொடுப்போம். அந்த நாட்களில் அவங்க குடும்ப ஜாதகத்துக்கு கணவன் மனைவி ஏற்ற நிறைவு குறை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி குழி கணக்கு பொருத்தம் அப்படின்னு ஒரு கணக்கு பார்ப்போம். அந்த கணக்கு பார்த்து கொடுப்போம். அப்போ ராஜயோகமான வரைபடம், குழிக்கணக்கு, ராஜயோக நாட்கள், அவங்க ஜாதக கணவன் மனைவி குடும்ப ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் இல்லாததையும் பொதுப்படையாக என்ன செஞ்சு கொடுத்தா ராஜயோகமாக மேன்மைக்கு வருமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அந்த குடும்ப மேன்மை வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்பட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு வீடியோ தருவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு பூராமே செஞ்சு கொடுத்து பண்ணியிருக்கோம். ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் 202ஆம் பக்கத்தில் கிழக்கு வாசல் வீடு வரைபடமே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அமைப்பில் வீடு கட்டி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ என்ன நம்ம செஞ்சு கொடுக்குறோமோ அதை மக்களுக்கு அப்படியே பிரதிபலமாக எடுத்து கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ஜெயிக்க முடியாது. அப்போ வாஸ்துனா ஒன்றும் கிடையாது. காம்பவுண்டு சவுறு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், வீட்டினுடைய வடிவம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், உள்ள அமைப்பில் எத்தனை அடி ரூம் வரணும், ஹால் எவ்வளோ வரணும், மொத்த வீட்டினுடைய சதுரடி எவ்வளவு, அதில் ஹால் எவ்வளோ வரணும், சமையல் கட்டு எவ்வளோ வரணும், டைனிங் ஹால் எவ்வளோ வரணும், பெட்ரூம் எவ்வளோ வரணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குக்கு உள்பட்டது தான் வீடு அமைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஹால் சின்னது பண்ணி ரூம் பெருசு பண்ணால் வாஸ்து முடிஞ்சு போச்சு. சின்னது 10க்கு 10, 16க்கு 10 பட்டு போட்டுக்குவாங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 20க்கு 10, 12 வந்துடும், 11, 12. அப்போ ஹாலை விட பெட்ரூம் பெருசாக போகக்கூடாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தவறுகளும் நிறைய அந்த வீட்டில் நடக்கும். ரெண்டாவது, எதிரே பார்க்க மாட்டாங்க. நடுமையம் அப்படின்னு சொல்லலாம். நவகிரகத்தை வச்சு தான் அந்த வாஸ்து உருவாக்கப்பட்டது. வாஸ்து எப்படா உருவாக்கப்பட்டோம்னா நவகிரகத்தை வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த நவகிரகம் என்பது 9 அடி. 9க்கு 9 அடி அப்படிங்கிறது ஒரு கிரகத்துக்கு 1 அடி. வடக்கு 3, தெற்கு 3, கிழக்கு 3, மேற்கு 3, மொத்தம் 9 அடி சேர்ந்தது ஒரு குழி. இந்த குழி கணக்குங்கிற புக்கில் இந்த கணக்கு கொடுத்துருப்போம். 9 அடி ஒரு குழி கணக்குன்னு. அப்போ இந்த வாஸ்துல ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடபாகம் தான் நடுநாயகனாக விளவுறது. வடபாகத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான், அவரு தான் பொக்கிஷத்துக்கு அதிபதி. இந்த பொக்கிஷத்துக்கு அதிபதி வடபாகத்தில் உங்களை நடு சென்ட்ரலில் வீட்டில் ஒவ்வொரு தெரியாத மழை ஜலம் வைக்கிறதுக்கு மேலே லெட்டின் பாத்ரூம் வச்சுருவாங்க, இல்லைன்னா பூமிக்குள்ளே தொட்டி நோண்டிடுவாங்க இடம் பற்றாக்குறை காரணமாக. அதே மாதிரி நேர் மூலை வடக்கு எப்படியோ அதே மாதிரி நேர் வந்து இந்த பக்கம் தான் தெற்கு வந்து செவ்வாய் பகவான், அங்காரன்னு சொல்கிறது, முருக பகவான் சொல்கிறது செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இருக்கிற நடு நையத்தில் ஒரு வீடு வந்து ஒரு 50 அடி இருக்குது, அப்படி இருக்குது 30 அடி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு நடு மையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கும் தெற்கவும் மழை ஜலம் குழி வச்சுருவாங்க. பூமிக்குள்ளே மழை ஜலம் கழிக்க லெட்டின் பாத்ரூம் வச்சுருவாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு நோடி அங்கே வந்துடும். சிறப்பு, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க. வணக்கம்.